இப்போ போன பகுதியில் நம்மளுக்கு வந்த அந்த எரரை வெப்பேக்கை பயன்படுத்தி சமாளிக்க போகிறோம். அதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வெப்பேக்குக்கு ஏற்ற மாதிரி சில ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு வச்சுருக்கணும். இந்த ஒரு டுட்டோரியலுக்காக நீங்கள் Node.js சாஃப்ட்வேரை பொருத்த வேண்டியது இருக்கும் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே. இதுக்காக நீங்கள் Node.jsன்னு கூகுளில் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு nodejs.orgன்னு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்களுடைய ஓஎஸ்க்கு ஏற்ற லேட்டஸ்ட் நோட் வெர்ஷனுக்கான சாஃப்ட்வேரை அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது இதை கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இது இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டம் இருக்குன்றதால இதை நான் உங்களுக்கு இப்போது விளக்க போகிறதில்ல. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆனது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் நோட் ஸ்பேஸ் -v அப்படின்னு டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நோட் வெர்ஷன் வந்து என்னன்னு காட்டும். இது என்னுடைய வெர்ஷன். உங்களுடைய வெர்ஷன் ஒரு வேளை மாறி இருக்கலாம். ஏன்னா இந்த தேதிக்கு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் இது தான். அதுக்கடுத்து NPM -v அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த Node.js சாஃப்ட்வேரோட கூட இணைக்கப்பட்டு இன்ஸ்டால் பண்ணுற அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரும் இருக்கும். அதோடைய வெர்ஷன் தான் இது. ஆக இந்த 2 வெர்ஷனும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே Node.js சாஃப்ட்வேர் ஆனது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் வர டுட்டோரியலில் கவனிக்கலாம். இப்போது இந்த index.html ஃபைலில் helloworld.jsன்னு ஒரு ஃபைலை நம்ம சேர்த்துருக்குறோம் ஸ்கிரிப்ட் டேக்கில். இப்போது இந்த ஃபைலுக்குள்ளே தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா? அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபைலுக்குள்ளேருந்து முதல்ல எக்ஸ்போர்ட் செய்ய போகிறோம். அதாவது இந்த ஃபங்க்ஷனை வெளியில் ஏதாவது ஒரு ஃபைலில் பயன்படுத்துகிற மாதிரி எக்ஸ்போர்ட் செய்கிறோம். அதனால் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர் இப்படி கொடுத்துட்டா இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபைலை விட்டு வெளியில் பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோன்றதால இந்த index.html இந்த helloworld.js ஃபைலை நம்ம ஸ்கிரிப்ட் டேக்கில் பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை. அதனால் இந்த லைனை அப்படியே எடுத்துடலாம். இப்போ index.jsக்குள்ளே தான் அந்த ஃபங்க்ஷன் ஆனது கால் செய்யப்படுது. அதனால் இந்த index.js ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டிஸ்பிளே ஹலோ வேர்ல்ட் ஃபங்க்ஷன் வேலை செய்யணுன்னா நம்ம அந்த ஃபைல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல அந்த ஃபங்க்ஷனை, அதை இங்கே இம்போர்ட் பண்ணணும். அதனால் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்திக்கிறோம். இம்போர்ட் அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர், அதுக்கப்புறம் ஃப்ரம் கீவேர்டுக்கு அடுத்து எங்கேருந்து இந்த ஃபங்க்ஷன் ஆனது எக்ஸ்போர்ட் செய்யப்படுது, இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற helloworld.js ஃபைலில். அதனால் ./helloworldன்னு வச்சாலே போதும். எக்ஸ்டென்ஷன் கொடுக்க தேவையில்லை. .jsலாம் நீங்கள் வைக்க வேண்டாம். வெறும் hello worldன்னு கொடுங்க. அந்த ஃபைல் நேம்லேருந்து அந்த ஃபங்க்ஷனை அது இங்கே இம்போர்ட் பண்ணிடும். இப்போ இந்த டிஸ்பிளே ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த index.jsல வேலை செய்யும். இப்போ வெப்பேக்குக்கு ஏற்ற மாதிரி சில ஏற்பாடுகளை பண்ணிட்டோம். இப்போ வெப்பேக்கை நம்ம பயன்படுத்த போகிற நேரம். உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Ctrl+backticks அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணி இப்போ இங்கே ஒரு கமாண்ட் போட போகிறோம். NPM கமாண்ட். NPM ஸ்பேஸ் init ஸ்பேஸ் -y. இந்த கமாண்ட் மூலமாக நம்மளுடைய packet.jsன்ற ஒரு ஃபைல் இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே உருவாக்கப்படும். அங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு உருவாகிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்டுடைய சில தகவல்கள் இருக்கும். இந்த ப்ராஜெக்டுடைய பெயர், அதாவது ஃபோல்டர் பெயர் தான் வச்சுருக்கோம். இப்போ டெர்மினலை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கமாண்டை ரன் பண்ண போகிறோம். CLS கொடுத்து இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு கமாண்ட் என்னென்னா NPM ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் வெப்பேக். இதுதான் வெப்பேக்கோடைய பேக்கேஜ் நேம். அதுக்கடுத்து Webpack -cli. இது வந்து ஒரு பேக்கேஜ். இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து இதை ஒரு டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியாக, அதாவது நம்ம டெவலப் பண்ணும் போது மட்டும்தான் பயன்படுத்துவோன்றதை குறிக்கிறதுக்கு $save-devன்னு கொடுத்து இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியாக உங்களுக்கு இந்த 2 பேக்கேஜுகளும் உங்களுடைய இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே பொருத்தப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜுகள் பொருத்தப்பட்டுடுச்சு. இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேக்கேஜ் -lock அப்படின்னு சொல்லிட்டு ஒரு JSON ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இது பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் செஞ்சதுக்கான உறுதி செய்கிறதுக்கு. இந்த packet.json ஃபைலில் பார்த்தீங்கன்னா dev dependencies-ன்னு சொல்லிட்டு Webpack மற்றும் Webpack -cli அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக்கேஜஸ்கள் வந்திருக்கும். ரெண்டுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இப்போ இந்த ஜேசனில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுக்குள்ளே டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா. இது
ஒரு டெஸ்ட்டுன்ற கமாண்டை நம்ம ரன் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், இந்த டெர்மினலில் NPM ரன் டெஸ்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னா இந்த டெஸ்ட்டு கமாண்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ரன் ஆகி அவுட்புட்டாக வரும். இப்போ பாருங்கள், டெஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பாருங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று வருது பார்த்தீங்களா, எரர் நோ டெஸ்ட் ஸ்பெசிஃபைடு. இதே தான் அங்கே இருக்கும் பாருங்கள். ஆக இந்த ஸ்கிரிப்ட்ஸுக்குள்ளே நம்மளுக்கு தேவைப்படுற கமாண்டை கொடுத்து ரன் பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம இந்த வெப்பேக்குக்கான கமாண்ட் ஒவ்வொரு வாட்டியும் கொடுத்து ரன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் கமாண்டை கொடுக்குறோம். அது வந்து பில்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். இந்த பில்டுன்னு கொடுத்தாலே வெப்பேக்குன்ற பேக்கேஜை கால் பண்ணி அது நம்மளுடைய இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் பண்டில் பண்ணும். அதாவது வெப்பேக்குக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். இனிமேல் NPM ரன் பில்டுன்ற கமாண்ட் பயன்படுத்தினாலே வெப்பேக் ரன் ஆகும். இப்போ புதுசாக இன்னொரு ஃபைலை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே உருவாக்குவோம். அது வெப்பேக்குடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். அது இருந்தால் தான் வெப்பேக் சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுக்க முடியும். அதனால் webpack.config.js அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வெப்பேக்குடைய கான்ஃபிகரேஷன் ஃபைலாக எடுத்துக்கப்படும். அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வெப்பேக் ரன் பண்ணும்போது இந்த கான்ஃபிகரேஷனை அது சோதனை பண்ணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வெப்பேக்கு சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷனை கொடுக்கறதுக்கு module.exports அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு வேல்யூவாக ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணணும். அதனால் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். இதுக்குள்ளே நம்ம வெப்பேக்கு சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸை இப்போ உள்ளே கொடுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரி அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்டில் எந்த ஃபைலுக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த index.jsன்ற ஃபைல். ஆக இந்த ஃபைலுக்கு தான் இப்போது வெப்பேக்கானது பண்டலிங் செய்ய ஆரம்பிக்கணும்னு நம்ம கொடுக்கணும். அதனால் என்ட்ரியில் நம்ம வேல்யூவாக கொடுக்க போகிறது இந்த கரண்ட் ஃபோல்டர்லேருந்து SRC ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற index.jsன்ற ஒரு ஃபைலை என்ட்ரி ஃபைலாக வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ வெப்பேக் ரன் பண்ணும்போது index.js ஃபைலுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பண்டில் செய்யும். அதுக்கடுத்து அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு நம்ம கொடுக்கணும். இந்த பண்டலிங்லாம் பண்ணி முடித்த பிறகு, அதாவது வெப்பேக்குக்கான வேலைகள்லாம் பண்ணி முடித்த பிறகு அவுட்புட் ஃபைல் அதை ஒன்று கொடுக்கும். அது எதுக்குள்ளே கொடுக்கணும்னு இதுக்குள்ளே தான் கொடுப்போம். இப்போ இந்த அவுட்புட்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அதுக்குள்ளே ஃபைல் நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணும். அதுதான் நம்ம வெப்பேக் வெளியே கொடுக்க போகிற ஃபைலோடைய பெயராக இருக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல bundle.js அப்படின்னு அந்த ஃபைலோடைய பெயர் வச்சுக்கலாம். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளுக்கு வெப்பேக் கொடுக்கக்கூடிய ஃபைல் இந்த bundle.js தான். அடுத்தது இது கீழவே pathன்னு ஒரு ஃபீல்டு ஒன்று கொடுக்குறோம். வெப்பேக் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த bundle.js ஃபைலை எந்த ஃபோல்டருக்குள்ளே போடணுங்கிறத இங்கே கொடுக்குறோம். அதாவது இந்த கரண்ட் ஃபோல்டர்லேருந்து டிஸ்ட்னு ஒரு ஃபோல்டரை உருவாக்கி அதுக்குள்ளே அந்த bundle.js ஃபைலை உருவாக்கி கொடுத்துரு அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போது என்ட்ரி அவுட்புட் இந்த வரிசையில் அடுத்ததாக மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணும். இந்த மோடுங்கிறத பற்றி நான் இதுக்கப்புறம் பின்னாடி வர்ற பகுதியில் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை நன்னுன்ற வேல்யூவோடு நான் வச்சுக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம வெப்பேக் கான்ஃபிகரேஷனை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இந்த 3 கான்ஃபிகரேஷனுக்குள்ள 2 கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்ணணுன்னு. இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம ரன் செய்ய வேண்டிய நேரம், அதாவது இந்த NPM ரன் பில்டுன்ற கமெண்டை இப்போ கொடுத்து நம்ம வெப்பேக்குக்கான வேலையை ஆரம்பிக்க போகிறோம். டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. NPM ரன் பில்டுன்னு கொடுத்து கமாண்டை ரன் பண்ணுங்கள். இப்போ வெப்பேக் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும். முதல்ல உங்களுடைய கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாமே சரியானு பார்க்கும். ஆனால் அங்கே ஒரு தவறு கண்டுபிடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி எரரையும் காட்டும். இப்போ இந்த இடத்துல என்ன எரர்னு நம்ம பார்த்தா நம்மளுடைய அவுட்புட் டைரக்டரி அப்சல்யூட் பேத்தை கொண்டு இருக்கணும்னு இங்கே எரர் சொல்லுது. இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ளே திரும்ப போகலாம். இந்த வெப்பேக் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் அவுட்புட்குள்ளே பேத்துன்னு ஒரு ஃபீல்டு வச்சுருக்கோம்ல, அதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பேத் இருக்குது. அதாவது டாட் இருந்ததுன்னா கரண்ட் ஃபோல்டர்லேருந்து பேத்தை கொடுக்குறோன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அப்சல்யூட் பேத் தான் வேணும்னு வெப்பேக் சொல்லுது. ஒவ்வொரு ஓஎஸுக்கும் ஒவ்வொரு பேத் சிஸ்டம் இருக்குன்றதால நோட் மாடியூல் இதுக்குன்னே பேத்துன்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கு. அதை தான் நம்ம இங்கே மேலே பயன்படுத்த போகிறோம். இதுக்கு பேத்துன்னு ஒரு கான்ஸ்டன்ட் உருவாக்கிட்டு ரெக்வயர்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ரெக்வயர் வந்து ஒரு நோட் மாடியூலை நம்ம பயன்படுத்துறதுக்கு. இதில் இந்த ரெக்வயருக்குள்ளே பேத்துன்ற நோட் மாடியூலை நம்ம கொடுத்துடுறோம். இப்போ நோடோடைய பேத் மாடியூல் இந்த கான்ஸ்டன்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த பேத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்கும். அதில் ஒரு சில ஃபங்க்ஷனை தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். இந்த பேத்தில் ரிசால்வ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் 2 வெவ்வேறு பேத்தையும் இணைக்கிறதுக்கான வேலையை செய்யும். அதை உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ஃபோல்டர், அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கான பேத்தை நம்ம எடுக்கிறதுக்கு முதல்ல டேர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது $_ டேர் நேம்ன்ற ஒரு
வேரியபிளை பயன்படுத்தணும். இது இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு மட்டும் இருக்க பேத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து கமா கொடுத்து நம்மளுடைய இந்த ./distன்ற இந்த பேத்தை கொடுத்தா இந்த டேர் நேம் பேத்தோட இந்த டிஸ்ட் பேத்தும் இணைக்கப்பட்டு அது ஒரு பேத்தாக கொடுக்கப்பட்டுரும். இப்போ திரும்பவும் போயிட்டு நம்மளுடைய இந்த கமாண்ட் ரன் பண்ணோன்னா NPM run build அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்டு அப்படின்ற மெசேஜ் கீழே தெரியும். இப்போது இந்த 2 ஃபைலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மொத்தமாக சேர்த்து கம்பைல் பண்ணியிருக்கிறதா வெப்பேக் சொல்லுது. கம்பைல் பண்ண விஷயங்களை உங்களுக்கு டிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் உருவாக்கி கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக தான் வெப்பேக் உங்களுக்கு இந்த ஃபோல்டரில் பாருங்கள் டிஸ்ட்னு ஒரு ஃபோல்டரை உருவாக்கியிருக்கு. இப்போ இதுக்குள்ளே தான் உங்களுக்கான அந்த ஃபைல் இருக்குது. இப்போ இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். bundle.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாத நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளே ஹலோ வேர்ல்டுன்ற இந்த ஃபங்க்ஷனும் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியற சில விஷயங்கள் இருக்கும், தெரியாத நிறைய விஷயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இது வெப்பேக் இந்த மாதிரி பண்டல் செய்யறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு முறை. நம்ம இதோட அவுட்புட்டை மட்டும் பயன்படுத்துவதற்காக இப்போ இது கொடுத்துருக்கு. இப்போ திரும்பவும் index.html ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் index.jsன்னு இந்த ஃபைலை பயன்படுத்திருப்பீங்களே, அதை எடுத்துகிட்டு அங்கே உங்களுக்கு டிஸ்ட் ஃபைலுக்குள்ளே இருக்கிற bundle.js ஃபைலை பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இப்போது இந்த ஸ்கிரிப்ட் டேக் bundle.jsக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தான் அவுட்புட்டில் காட்டும். ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஹலோ வேர்ல்ட் டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், டிபெண்டன்சி எல்லாத்தையுமே வெப்பேக்கே பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு bundle.jsன்ற ஃபைலை கொடுத்து இந்த அவுட்புட்டை வர வச்சுருக்கு. இப்போ தெரியுதா, வெப்பேக் உங்களுக்கு சுலபமாக இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருச்சு.